Taste the Daily. Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கோட் படத்துக்கு பேனர் வச்சா என்ன வைக்காட்டின்னு வைக்கிறது இவங்க பெரிய படம்னு காட்டுறதுக்காக வைக்கிறார்களே தவிர படம் தன்னுடைய பலத்தில் அது ஓடும். இது எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதி செய்தது தான். கருணாநிதியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் முத்து. உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளிவராது, வந்தால் நான் சேலையை கட்டிக் கொள்வேன் என்று மதுரை மேயர் முத்து சொன்னார். அந்த படம் பெற்ற வெற்றி அவ்வளவு பெரிய வெற்றி, இது கருணாநிதி தேடி கொடுத்த வெற்றி என்று எம்ஜிஆர் சொன்னார். பிறகு முத்துவுக்கு சேலையாக அனுப்பி குமித்து விட்டார். நீ எந்த சூத்திரத்தை ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களுடைய அப்பன் தோற்றாரோ அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி நீ இப்பொழுது தோற்க போகிறாய். கேட்பதற்கு ஒரு தகுதியான கேள்விகளே இல்லை. உன்னுடைய மாநாட்டுக்கு எவ்வளவு நாற்காலிகள் போடுவாய்? எவன் மைக் செட்டு போட போகிறான்? அவனுடைய முகவரி என்ன? தண்ணீரை பாட்டில் கொடுப்பாயா, டேங்கர் வைத்து கொடுப்பாயா? இதெல்லாம் ஒரு கலெக்டர் கேட்க வேண்டிய கேள்வியா? அவனவன் தண்ணீர் கொண்டு வருவான். உனக்கு என்ன பிரச்சனை? மைக் இல்லையா? நாங்கள் வெறும் வாயில் பேசுவோம். உனக்கு என்ன வந்தது? எத்தனை நாற்காலிகள் போடுவோம்? நாற்காலியில் உட்கார மாட்டாங்க, தரையில் உட்கார்ந்து கொள்வோம். நான் கேட்கிறேன், இது போன்ற கேள்விகள் நீ மாநாடு நடத்தப்பட்ட போது எப்பொழுதாவது 50 ஆண்டு 70 ஆண்டு அரசியலில் கேட்கப்பட்டதுங்களா? நானாக இருந்தால் ஒரு ட்ரையல் மாநாடு நாங்கள் நடத்தி காட்டுகிறோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னால். நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள், எண்ணிக்கொண்டு எங்களுக்கு உரிமை தாருங்கள். 22ஆம் தேதி இன்றைக்கு நடக்கும், நானும் வருகிறேன் என்று சொன்னால் அவ்வளவுதான். 22ஆம் தேதி கலெக்டர் மூடிக்கொண்டு போக வேண்டியதான் எங்கேயாவது. அந்த உறுதிக்கு விஜய் வந்தாலுடைய இந்த மோசமான கூட்டத்தை சமாளிக்கவே முடியாது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகற்பையா அவர்கள். வணக்கம். விஜய் மாநாடு தொடர்பான செய்திகள் பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய வேறு செய்திகள் என்ன அப்படின்னா, விஜயோடைய அந்த கோட் படத்துக்கு திரையரங்குகள்ல பேனர், பெரிய பெரிய பேனர் வழக்கம் போல அவங்க ரசிகர்கள் வைக்கிறதுக்கு லோக்கல் இருக்கக்கூடிய அதிகாரிகளால எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்புறம் சிறப்பு காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவருக்கு நெருக்கடியா போகுது. மாநாடு சம்பந்தமாகவும் கிட்டத்தட்ட 21 கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? ஆனா நான் ஒன்று சொல்றேன், இதெல்லாம் ஏற்கனவே அப்பா பண்ண அரசியல் தான். இதுல ஒன்றும் புதுமை இல்லை. கோட் படத்துக்கு பேனர் வச்சா என்ன வைக்காட்டின்னு வைக்கிறது இவங்க பெரிய படம்னு காட்டுறதுக்காக வைக்கிறார்களே தவிர படம் தன்னுடைய பலத்தில் அது ஓடும், நடிகருடைய பலத்தில் மதிப்பில் ஓடும். இது எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதி செய்தது தான். உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளிவராது, வந்தால் நான் சேலையை கட்டிக் கொள்வேன் என்று மதுரை மேயர் முத்து சொன்னார். கருணாநிதியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் முத்துவாக இல்லை, பேசியான் அதை என்று சொன்னால் அவர் பேசுவார். பிறகு முத்துவுக்கு சேலையாக அனுப்பி குமித்து விட்டார். பிறகு முத்துவே ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரிடம் வந்து விட்டார். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு விளம்பரம் இல்லாமல், ஒரு சுவரொட்டி ஒட்டப்படாமல், சுவரொட்டி ஒட்டப்பட்டாலும் அந்த தியேட்டர்காரனுக்கு நெருக்கடி கொடுத்து விடுவார்கள் என்று எதுவுமே ஒட்டப்படாமல் ரொம்ப ரகசியமாக அந்த படம் திடீரென்று காலையில் பார்த்தால் மார்னிங் ஷோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வாய்மொழி மூலமாக அந்த செய்தி பரவி அந்த படம் பெற்ற வெற்றி அவ்வளவு பெரிய வெற்றி, இது கருணாநிதி தேடி கொடுத்த வெற்றி என்று எம்ஜிஆர் சொன்னார். ஆகவே இதை மறுபடியும் கோட்டுக்கு செய்ய போகிறார்கள். நீ எந்த சூத்திரத்தை ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களுடைய அப்பன் தோற்றாரோ அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி நீ இப்பொழுது தோற்க போகிறாய். எம்ஜிஆர் அளவுக்கு ஒருவாறு வரமாட்டார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனாலும் கூட நான் சொல்லுகின்றேன், இது பழகி நீங்கள் தோற்ற ஃபார்முலா. இதை மறுபடியும் எடுப்பதிலே பயனில்லை. எந்த ஒரு மனிதனையும் அப்படி நிறுத்த முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் மக்களிடம் எந்த மதிப்பையும் பெற்றிருக்கவில்லை. ஊழல், மற்ற காரியங்கள், கொள்ளையடிப்பதற்காகவே வந்த ஒரு திருட்டு கூட்டம் என்று தான் உங்களுக்கு பெயர் இருக்கிறதே தவிர இன்றைக்கு இருக்கின்ற அரசியலில் 2 பெரிய கட்சிகள், அவை தான் நிற்க முடியும், அவை தான் வெற்றி பெற முடியும், அவை தான் அடிப்படையான வாக்குகளை வைத்திருக்கின்றன, பணம் செலவழிக்க முடியும் என்ற அடிப்படையில் ஓடிக்கொண்டே இருக்கிறதே தவிர அரசியல் திடீரென்று மாறும். இன்னொரு பெரிய வலிமையான ஆளுக்குள்ளே வருகின்ற போது மாறும். அவனை வளர்க்கப் போவது நீங்கள் தான். இல்லாவிட்டால் அவர் சாதாரணமாகவும் போய்விடக்கூடும். இப்பொழுது அவருடைய படத்தை ஓட விடாமல் செய்து மக்களிடையே அந்த படம் தகுதியோ தகுதி இல்லையோ ஓட வைத்து விடுவார்கள். பிறகு அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது என்ற அளவுக்கு ஒரு பரிவு அவர் மேல் ஏற்படும். நீ எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாயோ அவ்வளவு பரிவு அந்த பக்கம் ஏறும். இந்த முட்டாள்தனங்களை உன் தகப்பனார் செய்து தோல்வி அடைந்த ஒரு சூத்திரத்தை மறுபடியும் நீ கடைபிடிக்க முயல்வீர்களே, ஆனால் நீங்கள் எந்த ஒன்றையும் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதுதான் பொருள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாநாட்டுக்கு 22 கேள்வியை அனுப்பியவன் சர்வ முட்டாள்.
அவன் கலெக்டராக இருந்தாலும் சரி, அவன் போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, கேட்பதற்கு இது ஒரு தகுதியான கேள்விகளே இல்லை. இந்த அரசாங்கம் எவ்வளவு முட்டாள்தனமான அரசாங்கம் என்பதற்கு அது அடிப்படை. அவன் கேட்கிறான், உன்னுடைய மாநாட்டுக்கு எவ்வளவு நாற்காலிகள் போடுவாய்? நாற்காலியே போட மாட்டேன். அவன் தரையில் உட்காருவான், நின்று கொண்டு கேட்பான், உனக்கு என்ன, இது என்ன கேள்வி? நாற்காலி போட்டு நடத்த வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னார்கள்? என்னுடைய ஆட்கள் சம்மணம் போட்டு தரையில் உட்கார்ந்து கொண்டு கேட்பார்கள். இதை எப்படி நீ இது என்ன கேள்வி? இதற்கு என்ன பதில் சொல்வது? எவ்வளவு முதியோர்கள் வருவார்கள், எவ்வளவு பெண்கள் வருவார்கள், எவ்வளவு பிள்ளைகள் வரும்? சரி, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு இவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது மாதிரி கேள்விகளாக கேட்டுக்கொண்டே போகிறார்கள். எவன் மைக் செட்டு போட போகிறான், அவனுடைய முகவரி என்ன? எவன் உனக்கு இடம் கொடுத்துருக்கிறான், அவனுடைய முகவரி என்ன? நான் கேட்கிறேன், இது போன்ற கேள்விகள் நீ மாநாடு நடத்தப்பட்ட போது எப்பொழுதாவது 50 ஆண்டு 70 ஆண்டு அரசியலில் கேட்கப்பட்டதுண்டா? நீங்கள் விருகம்பாக்கத்தில் 67க்கு முன்பு மாநாடு போட்ட காலத்திலிருந்து எதிர்க்கட்சி ஆட்சி இருந்தபோது இந்த மாதிரி கேள்விகளை உங்களிடம் கேட்டார்களா? பிறகு நீங்கள் தொடர்ந்து ஆளுகிறீர்களே, இது மாதிரி கேள்வியை நீ யாருக்கும் கேட்டிருக்கிறாயா? உன்னை யாரும் கேட்டிருக்கிறார்களா? அறிவோடு பேசுகிறீர்களா? இது மாதிரி கேள்விகளெல்லாம் நிற்குமா கோர்ட்டுக்கு போனால்? இல்லை, இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு போய் இதை பெற்று விடுவான். நான் கேட்கிறேன், எவ்வளவு கேவலமாக முட்டாள்தனமாக நீங்கள் கேட்கிறீர்கள் என்று மக்கள் நினைக்க மாட்டார்களா? எவ்வளவு பேர் வருவார்கள், எவ்வளவு நாட்கள் விடுவார், முதியோர் யார், இளையோர் யார், எண்ணி வா. நான் ஒரு நாளைக்கு வேண்டுமானால் ட்ரையல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன். 23ஆம் தேதி உண்மையான மாநாடு நடக்கும். விஜய் இதெல்லாம் தைரியமாக செய்ய வேண்டும். அவர் சொல்ல வேண்டும், 12ஆம் தேதி என்றைக்கு கலெக்டரை கணக்கு பார்க்க விரும்புகிறார், எத்தனை பேர் வருவீர்கள் என்று கேட்கிறார், முதியவர்கள், பெண்கள் எண்ணிக்கை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அத்தனை பேரும் மாநாட்டுக்கு 2 லட்சம் பேர் வருவீர்கள் என்றால் 2 லட்சம் பேரும் விக்கிரவாண்டியில் கலெக்டர் அலுவலகத்தில் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் அவ்வளவு பேரும் வண்டிகளை எடுத்துக்கொண்டு வந்து சேருங்கள். அவர்கள் எண்ணி முடித்த பிறகு நாம் மாநாட்டை முடிவு செய்து கொள்ளலாம் சொல்ல தமிழ்நாடு கலங்கி போய்விடும். செய்வதற்கு அவருக்கு துணிவு வேண்டும். சும்மா சவச்சவ என்று இவர்கள் அரசியல் நடத்தினால் நீ எத்தனை மணிக்கு ஒன்றுக்கு இருந்தா என்று கூட கேட்பார்கள் அவர்கள். டாய்லெட்டு இதெல்லாம் உன் வேலையா? தண்ணீரை பாட்டில் கொடுப்பாயா, டேங்கர் வைத்து கொடுப்பாயா? இதெல்லாம் ஒரு கலெக்டர் கேட்க வேண்டிய கேள்வியா? அவனவன் தண்ணீர் கொண்டு வருவான். இப்பொழுது உனக்கு என்ன பிரச்சனை? வரும்போது அவனவன் தண்ணீர் கொண்டு வருவான். நாற்காலி போட மாட்டான், தரையில் உட்கார்ந்து கொள்வான். எத்தனை முதியோர்கள் வேண்டுமானால் நான் வர சொல்கிறேன், எண்ணிக்கொள். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் மாநாடு நடத்துகிறேன். அந்த கூட்டம் எவ்வளோ வருகிறது என்று பாரு. எல்லாம் ஹைவேஸ் எல்லாம் குலுங்கி போய்விடும். 2000 வண்டிகள் 4000 வண்டிகள் மாநாட்டுக்கு வரும் என்றால் ட்ரையல் கான்ஃபரன்ஸ் என்று போடு. இந்த ட்ரையல் கான்ஃபரன்ஸ் டு ஷோ அவர் ஸ்ட்ரென்த் டு தி கலெக்டர் நடத்து. கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் எதுக்கு தாங்கும்? 10,000 பேர் தாங்குமா கலெக்டர் ஆஃபீஸை? 1.5 லட்சம் பேரை நீ கொண்டு வந்து சேர்த்தால் என்ன ஆகும்? ஹைவேஸ் 3 நாளைக்கு மூட வேண்டும். அதுக்கு பிறகு இந்த அரசாங்கமே நிற்காது. அவன் முட்டாள்தனமாக கேள்வி கேட்கிறான், அந்த கலெக்டரும் அந்த போலீஸ் அதிகாரியும் என்றால் இந்த அரசு முட்டாள்தனமாக கேட்க வைக்கிறது என்று சொன்னால் அதற்கு தைரியமாக பதில் சொல்வதற்கு உனக்கு இருக்க வேண்டும். சும்மா கோர்ட்டுக்கு போய் எதற்காக கோர்ட்டுக்கு போக வேண்டும்? நான் உனக்கு என்ன வேண்டும்? எண்ணிக்கை தானே வேண்டும். நான் ஒரு ட்ரையல் கான்ஃபரன்ஸ் நடத்தி காட்டுகிறேன், எண்ணிக்கை பார். இப்பொழுது 23ஆம் தேதி மாநாடு. நீ தருவது தராது அப்புறம் இருக்கட்டும். நீ கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் விடை சொல்கிறோம். நான் 4 மைக்கு தான் கட்டுவேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் 4000 மைக்கு கட்டுவேன், உனக்கு என்ன பிரச்சனை? அவன் இடம் தருகிறவன் உறுதியாக இருக்கிறான், அதோடு முடிந்தது. அவன் யார் என்று உனக்கு தெரியும், அவ்வளோதான். இது என்ன? இதெல்லாம் கேள்விகள் என்று நாற்காலி எத்தனை போடுவாய், கோக்காலி எத்தனை போடுவாய் என்பதெல்லாம் என்ன? எவ்வளவு வண்டி வரும், எவ்வளோ வண்டி வருது காட்டுகிறோம் பார். அதெல்லாம் விஜய் செய்வாரான்னு எனக்கு தெரியாது. விஜய்க்கு யோசனை சொல்கிறவன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லுகிறேன், இது மாதிரி ஒரு ட்ரையல் மாநாடு மட்டும் அவர் நடத்தி காட்டினால் பிறகு விஜயினுடைய பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார். ஒரு 2 மாநாடு நடத்து. 12ஆம் தேதி ஒரு மாநாடு, 23ஆம் தேதி ஒரு மாநாடு, 12ஆம் தேதி மாதிரி மாநாடு, கலெக்டருக்கு கணக்கு காட்டுவதற்காக மாநாடு. அதற்கப்புறம் நீ மறுபடியும் இதற்கு பிறகு நாடே அப்படியே என்ன ஆகும்? 2 வழி தான் போவதற்கு, 2 வழி தான் வருவதற்கு. 2000 வண்டிகள் வருவார்கள், இந்த பக்கம் இருந்தும் அந்த பக்கம் இருந்தும். வழக்கமாக நான் அந்த ஹைவேஸில் தான் போய்கொண்டே இருக்கிறேன். வழக்கமாக ட்ரக்குகள் அவை இவை எல்லாம் இவற்றின் காரணமாகவே அந்த சாலை போதுமான சாலை இல்லை. யாருமே இந்த ட்ரிச்சி ட்ரங்க் ரோடு என்று சொல்வார்கள் அந்த கால. ஈஸ்ட் கோஸ்ட்டு இல்லை, ஈஸ்ட் கோஸ்ட் வேறு, இதுக்கு என்னமோ ஹைவேஸ் ட்ரங்க் ரோடு என்று அந்த காலத்தில் ஒரு பேர் உண்டு. அந்த ட்ரங்க் ரோடு முந்தி ஒரு வழி 1 இப்பொழுது 2 இதெல்லாம் தாங்காது. இப்போவே தாங்கவில்லை. வந்து நடத்தி காட்டு. ஹைவேஸில் எல்லாம் மாநாடு நடக்கிறது. ஒழுங்காக விட்டால் அவனவன் வந்து வளைந்து போய் விடுவான்.
கொஞ்ச நேரம் தடுமாறும். அப்படியும் மாநாட்டுக்கு வருகின்ற நேரத்திலும் கலைந்து செல்லுகின்ற நேரத்திலும் எல்லா போக்குவரத்தும் நின்றுவிடும், எல்லா டோல்கேட்டும் உடைந்து போய்விடும். அவன் கதவை தூக்கி வைத்து விடுவான், ஒரு இடம் காசு வாங்க முடியாது, அவன் போய் இடித்து விட்டு போய்விடுவார். அதனாலே இந்த முட்டாள்தனத்தை நீ செய்கிறாய் என்றால் சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நிற்கும் என்று நம்புகிற ஒரு முட்டாள்தனமான அரசாங்கம் இது. அதனால்தான் இதை பற்றி திருமணத்தன்றைக்கு சீப்பை நாங்கள் ஒழித்து வைத்து விட்டோமே, எப்படி நீ சீவி கொள்வாய், திருமணம் செய்து கொள்வாய், பரட்ட தலையோடு ஒரு திருமணம் செய்து கொள்வோம், உனக்கு என்ன? அந்த உறுதிக்கு விஜய் வந்தாலுடைய இந்த மோசமான கூட்டத்தை சமாளிக்கவே முடியாது. சும்மா சவச்சவ என்று நாங்கள் இவர்கள் தராவிட்டால் கோர்ட்டுக்கு போ எல்லாம் போய் சவச்சன்னு பேசி அங்கே உனக்கு கேட்பது என்ன? உன்னுடைய கேள்வி எத்தனை பேர் வருவார்கள்? காட்டுகிறேன்ப்பா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறேன், கூட்டத்தை எவ்வளோ பேர் என்று எண்ணிக்கொள். வேண்டாம் வேண்டாம், மாநாட்டுக்கு அனுமதி தருகிறேன், வேண்டாம் வேண்டாம் என்று அவன் கதற வேண்டும். ஒன்றும் நடக்காது. கலெக்டர் ஆஃபீஸ் இயங்காது, ரோடு இயங்காது, சாலை இயங்காது, எதுவும் இயங்காது. ஏனென்றால் வருகிறவர்கள் 10,000 பேர் 5,000 பேர் இல்லை, 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் ஒரு சாலையில் 2 அந்த பக்கம் இருந்து வர வேண்டும், இந்த பக்கம் இருந்து செல்ல வேண்டும். இங்கிட்டிருந்து செல்வர்கள் குறைவு, 2-3 மாவட்டங்கள் தான் இந்த பக்கம். அந்த பக்கம் இருந்து வருகிறவர்கள் சேர்ந்த கன்னியாகுமரி வரையிலும், கோயம்புத்தூர் வரையிலும் எல்லாம் உளுந்தூர்பேட்டையில் தான் கூடுவான். விழுப்புரத்துக்கு அப்புறம் நாசமாகிவிடும். காலையில் மாநாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் சாயந்தரம் தான் வருவான். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கலெக்டருக்கு முன்னால் காட்டிவிட்டு 3 நாள் தமிழ்நாட்டை மூடிவிட்டு பிறகு மாநாடு நீ நடத்தாமல் போவது வெற்றி விட்டுவிடும். இந்த அளவு ஊக்கத்தோடு இருந்தால்தான் எம்ஜிஆர் மாதிரி தைரியமாக உலகம் சுற்றும் வாய்ப்புனுக்கு போஸ்டரே ஒட்டாமல், எதுவும் பேனர் வைக்காமல், எதுவும் செய்யாமல் திடீரென்று காலையில் மார்னிங் ஷோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நான் என் காதால் கேட்டேன். என்னடா ஒன்றுமே காண, என்னடா சொல்லுகிறீர்கள்டா, மார்னிங் ஷோ தங்க தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றுங்க. அப்புறம் பார்த்தால் மத்தியானம் சாயங்காலமாக எக்குகிறது கூட்டம். அதுதான் கருணாநிதியினுடைய முதல் தோல்வி. உனக்கு நாங்கள் உன்னுடைய படத்தை ஓட்ட விடுவோவா என்று, அதிகாரம் எங்கள் கையில் இருக்கிறது, ஓட்டி விடுவாயா என்று. ஓடியது, உன்னை மீறி ஓடியது. பிறகு நீ ஓடினாய், 14 ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருந்தாய். எம்ஜிஆர் செத்த பிறகுதான் திரும்ப உன்னால் இந்த தமிழ் பூமிக்குள்ளே நுழைய முடிந்தது. இந்த முட்டாள்தனத்தை இப்பொழுது இவருடைய மகன் தகப்பன் எந்த காரியத்தை செய்து தோத்தாரோ அதே காரியத்தை இவர் செய்ய போகிறார். இதெல்லாம் என்ன அரசியல் என்று எனக்கு புரியவில்லை. கோர்ட்டுகளெல்லாம் சொல்ல வேண்டும். நீ இந்த மாதிரியான கேள்வித்தால் எந்த மாநாட்டிற்காவது எந்த கட்சிக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கோர்ட் கேட்க வேண்டும். எவன் மைக் செட் போட்டால் உனக்கு என்ன? மைக் இல்லையா, நாங்கள் வெறும் வாயில் பேசுவோம், உனக்கு என்ன வந்தது? எத்தனை நாற்காலிகள் போடுவோம்? நாற்காலியில் உட்கார மாட்டாங்க, தரையில் உட்கார்ந்து கொள்வோம். இது என்ன பதில்? இது என்ன கேள்வி? அதாவது அப்புறம் எத்தனை நாற்காலி போடுவோம், என்ன மைக் செட் என்று சொன்னால் அடுத்த கேள்வி கேட்பான், எத்தனை குழாய்கள் கட்டுவீர்கள் என்பான். வரிசையாக இன்னும் 2 ஆண்டுகளுக்கு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீ பதில் சொல்வதற்கு தயாராக இருந்தால் அவர்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார். பதிலே சொல்லாதே. ஒரு ட்ரையல் மாநாடு நடத்துகிறேன், நீ எண்ணிக்கையெல்லாம் பார்த்துக்கொள், எல்லாம் சரியாக இருக்கிறது என்றால் எனக்கு இடம் கொடு, அப்புறம் நான் பேசிக்கொள்கிறேன் மாநாட்டில். நானும் வருகிறேன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு கணக்கு சொல்வதற்கு என்று சொல்ல வேண்டும். என்ன ஆகும்? ஒரு அறிவும் இல்லாத அரசாங்கம். இவரை மிரட்டி பார்க்கிறார்கள். இவர் மிரண்டால் முடிந்தது கதை, மிரளாவிட்டால் தூக்கி அடித்தால் ஸ்டாலின் காலி. அவ்வளோதான் எனக்கு தெரிகிறது. ஆகவே எனக்கு அதை பற்றி ஒன்றுமில்லை. இவர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் அரசியல் என்றே எனக்கு தெரியாது. கையை மூடிக்கொண்டே இருக்கிறார். இவர் என்ன சொல்ல வருகிறார், எதை மாற்ற நினைக்கிறார், எது ஏற்கனவே கெட்டு போயிருக்கிறது, எதை இவர் புரிந்து கொண்டிருக்கிறார், எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார், இவர் புரிந்து கொண்ட விதம் சரிதானா, அது அந்த மாதிரி நாடு மாறுதல் அடையுமானால் நாட்டுக்கு நல்லதா என்கின்ற கேள்விகளெல்லாம் உள்ளடக்கி நிற்கிறது அந்த மாநாடு. அதற்கேற்ப இவர் செய்யாவிட்டால் சும்மா விசில் அடிக்கிற சத்தமெல்லாம் இனிமேல் ஓய்ந்து விடும். அதெல்லாம் முடிந்தது கதை. அது வெறும் படம். கோட்டை வெற்றி பெற வைக்கின்ற வழி வேறு, அரசியலில் வெற்றி பெறுகின்ற வழி வேறு. எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே வெற்றி பெறவில்லை. ஓரளவுக்கு வெற்றி பெற்றது விஜயகாந்த் மட்டும்தான். சிவாஜியெல்லாம் அவரே தோற்று போனார், அவருடைய சொந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். என்ன சொன்னார், எல்லாம் சொந்தக்காரங்களே தோற்கடிச்சிட்டாங்கப்பா, சொத்தெல்லாம் போச்சு கருப்பையா அப்படின்னார். அப்படி அவருக்கு தோற்கடித்ததை விட சொத்து போச்சுங்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்கும். ரொம்ப நல்லவர், நல்ல மனம் விட்டு சொல்லுவார். என்ன தன்னை தோற்கடித்ததை அவரால் மன்னிக்கவே முடியல. அந்த மாதிரி அதாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஜானகியோடு சேர்ந்தது அவருடைய தோல்விக்கு காரணம். யாரோடு சேர வேண்டும் என்றே தெரியாமல் சும்மா இந்த இளங்கோவனையெல்லாம்
சிவாஜி கணேசனுடைய மன்றத்தில் தான் இளங்கோவன் இருந்தார், EVKS இளங்கோவன். அவரால் இவர் எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் தான். அவருக்கு எப்போது சிவாஜி மாதிரி ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா ஸ்டாலின் மாதிரி ஒரு 200 கோடி ரூபா செலவழித்து ஒரு எம்எல்ஏ ஆக்க வேண்டும். இந்த மாதிரி அவர்களுக்கு ஜால்ரா அடித்து கொண்டு மிச்ச அரசியலை நடத்துகிறார் ஒரு பெரிய அரசியல் தந்தையினுடைய மகன் அவர். ஆக இப்படித்தான் போகிறது. ஆக எனக்கு இதை பார்த்தவுடன் எனக்கே என்னடா இப்படி ஒரு மட்டமான அரசாங்கமாக இருக்கிறது, இதுபோல் எந்த மாநாடு நடத்துகின்றவனும் கேள்வி கேட்கப்பட்டதில்லை. அதெல்லாம் உன்னுடைய வேலை இல்லை. உனக்கு மக்களுக்கு தொந்தரவில்லாத போக்குவரத்துக்கு, மக்களுக்கு மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாத இடமா என்று சரிபார்த்து கொண்டு அதற்கு நேரம் ஒதுக்கு இல்லை என்றார். இந்த நேரம் அவருடைய அதற்குள் நீங்கள் வந்து விட வேண்டும், பிறகு மற்றவற்றையெல்லாம் நிறுத்தி விடுவோம் நாங்கள். ஏனென்றால் வழக்கமான போக்குவரத்து நடந்தாக வேண்டும், சரக்குகள் போயாக வேண்டும், மனிதர்கள் போயாக என்று நீ சொல்லு, அதெல்லாம் நியாயம். அதையெல்லாம் விட்டு நடத்து. அவனை பேசவே அவர் என்ன பேசுகிறார் என்று பார். உங்களுடைய பண செல்வாக்கு இருக்கிறது, அதிகார செல்வாக்கு இருக்கிறது, நீங்கள் எப்பொழுதுமே களவாணித்தனம் செய்கின்றதில் ரொம்ப தேர்ந்தவர்கள், எல்லாம் செய்து பார், அப்புறம் செய்யலாம். இந்த வேலை என்ன வேலை? முட்டாள்தனமாக இருக்கிறது உங்களுடைய கேள்விகள். ஊரிலே எவனாவது ஒருவன் அரசாங்கம் இப்படி கேள்வி கேட்கிறது என்று சொன்னால் சிரிப்பான். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு சிரிக்கும். எத்தனை நாற்காலி போடுவாய், எத்தனை மைக் செட் கட்டுவாய்? மைக்கே கட்ட மாட்டேன், வாயால் பேசுவேன். உனக்கு என்ன மாநாட்டுக்கு இடம் கொடு என்றால் கொடு. ஒரு உத்தேசமாக 1,00,000 பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 3 லட்சம் பேர் வந்தால் என்ன செய்ய போகிறாய்? 30,000 பேர் தான் வருகிறார்கள். அதுக்காக என்ன ஆக போகிறது? ஏதாவது ஒரு உத்தேசம் தானே செய்ய வேண்டும். சாப்பாட்டு பொட்டலம் போட்டு கொடுப்பாயா, சமைத்து போடுவாயா? இந்த கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்லி பழகிவிட்டால் அடுத்தாற்போல் என்ன குழம்பு வைப்பாய்? முட்டாள்களை கொண்ட அரசாங்கம் பாருங்கள். இல்ல, ஆனா இந்த விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ அந்த மண்டபம் வந்து இடிக்கப்பட்டது. அப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக TR பாலு இருந்தால் இடிக்கப்படுது. அது பழிவாங்கும் முயற்சின்னு வந்து பார்க்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் விஜய்க்கு நடக்குது அப்படிங்கும்போது, ஆனா அவர் நடந்தால் அதே மாதிரி வரும், பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படும். பிறகு உன் மீது பரிவு உண்டாகும். நீ எய்த்து நின்றால் தானே. நீ அப்புறம் சாப்பாட்டு பொட்டலம் போடுவாயா, சமைத்து போடுவாயா என்றால் பொட்டலம் போடுவோம், இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இரு. இது சமைத்து போடுவோம், சோறு போடுவோம், அப்புறம் என்ன குழம்பு வைப்பா என்று கேட்பான், அப்புறம் என்ன வெஞ்சனம் வைப்பா என்று கேட்பான், துவையல் உண்டா என்று கேட்பான். இப்படியே கேட்டுக்கொண்டே இருப்பான். அந்த ஆண்டு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருப்பான், பதில் சொல்லிக்கொண்டே இருப்பான். இதெல்லாம் கோர்ட்டுக்கு போவதற்கு கோர்ட்டுக்கு போக வேண்டும். நான் சொல்லுகிறேன், நானாக இருந்தால் ஒரு ட்ரையல் மாநாடு நாங்கள் நடத்தி காட்டுகிறோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னால். நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள், எண்ணிக்கொண்டு எங்களுக்கு உரிமை தாருங்கள். 22ஆம் தேதி இன்றைக்கு நடக்கும், நானும் வருகிறேன் என்று சொன்னால் அவ்வளவுதான். 22ஆம் தேதி கலெக்டர் மூடிக்கொண்டு போக வேண்டியதான் எங்கேயாவது. அப்படி அரசியல் நடத்துவதா? அதை விட்டு நான் கோர்ட்டுக்கு போகிறேன். சரி, அது அவர்கள் சிந்தனை. இல்ல, இப்ப நேற்று கட்சி தொடங்கி இன்று கொடியை அறிமுகம் செய்த ஒரு விஜய்க்கு 1949 ராபின்சன் பூங்கால தொடங்கப்பட்ட ஒரு கட்சி ஏன் நெருக்கடி கொடுக்கணும்? அது புரியாதவர்கள். இவர்களுக்கு என்ன வரலாறு தெரியும்? நீதி கட்சி ஒரு 10 பேர் சேர்ந்து கொண்டு தியாகராஜ செட்டியார் தலைமையில், பழனிவேல்ராஜன், தியாகராஜ செட்டியார் அவங்களோட தலைமையில் தொடங்கினார்கள். இன்றைய காங்கிரஸ் ஆட்சி அரசியலுக்கு, அதிகார அரசியலுக்கு வருவதில்லை என்று இருந்ததினால் நீதி கட்சி வந்தது. இல்லாவிட்டால் நீதி கட்சி வந்திருக்க முடியாது. 37 காங்கிரஸ் உள்ளே நுழைகிறது. நாங்கள் அதிகார அரசியலுக்குள் வருகிறோம், பவர் பாலிடிக்ஸ், அவ்வளோதான். நீதி கட்சி அதோடு மூடிக்கொண்டு போய்விட்டது, முடிந்தது என்னுடைய கதை. காங்கிரஸ் வருகிறேன் என்று சொன்ன அன்றைக்கே அது முடிந்தது. அப்புறம் ராஜாஜி ஆண்டார், பிறகு பதவியை தூக்கி எறிந்துட்டு வெளியே வந்தார். பிறகு 67 வரையிலும் இந்த காங்கிரஸை அகற்ற முடியவில்லை. இவர்கள் ராபின்சன் பூங்காவிலே இந்த மாநாட்டை நடத்திய போது மழை பெய்தது. அந்த மழையோடு வேகமாக அண்ணா பேசிவிட்டு, நம்ம தொடங்கிவிட்டோம், மழையோடு பேசிவிட வேண்டும் என்று ஒரு 15 மணித்துளி அண்ணா பேசிவிட்டு அவர் அன்றைக்கு தான் அவர் சொன்னார், கண்ணீர் துளிகளோடு நாங்கள் கழகத்தை தொடங்குகிறோம் என்று சொன்னார். அதனால் பெரியார் வாழ்நாள் முழுவதும் அவர்களை கண்ணீர் துளிகள் என்று தான் கூப்பிட்டார். ஏன்னா கட்சி நடத்துகிற போது எதற்கடா கண்ணீர் விடுகிறாய்? அது அவருடைய நக்கல். கட்சி நடத்த போகிறாய், எதிர்த்து நடத்த போகிறாய், நடத்து, அதுக்கு என்ன கண்ணீர் விடுகிறாய் என்று. கண்ணீர் துளி பசங்கள் என்று 67 வரையிலும் சொன்னார். 67 ஆட்சிக்கு வந்து இவர்கள் போய் கும்பிட்டு விழுந்து விட்டு வந்த பிறகு சரி பரவாயில்லை, எனக்கும் அதிகாரத்தில் இருக்கவனைக்கு தான் பிடிக்கும், உனக்கும் என் மீது மாறாத மதிப்பு இருப்பது மகிழ்ச்சி என்று சேர்ந்து கொண்டார். அதுவரை முதல் நாள் வரையிலும் அந்த தேர்தலில் அண்ணாவை தோற்கடிப்பதற்கு பிரச்சாரம் செய்கிறார் பெரியார். இந்த கண்ணீர் துளி பசங்களுக்கு ஓட்டு போட்டால் நாட்டை விற்று விடுவார்கள் என்று சொன்னார். ஆனால் அண்ணா அப்படிப்பட்ட மனிதர் இல்லை, கருணாநிதியிடமிருந்து தான் அது தொடங்குகிறது என்றாலும். ஆகவே இவ்வளவெல்லாம் பாடுபட்டு ஒரு கட்சியை தொடங்கி நாம் வந்தோமே. மாநாடு என்ன? ராபின்சன் பூங்காவில் ஒரு பொதுக்கூட்டம், இதுதான் இவருடைய கட்சி தொடங்கிய மாநாடு.
இவர் எத்தனையோ லட்சம் பேரை கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர் வெறும் ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டம் ராமச்சந்திரன் பூங்காலே நடந்தது. கொஞ்சம் பேர் அந்த கூட்டத்தை கேட்டிருப்பார். அதுவும் மழை. இப்படியெல்லாம் கட்சி தொடங்கி அந்த கட்சி வளர்ந்து ஆட்சிக்கு வர முடிகிறது, நீங்கள் பாரம்பரியமாக ஆள முடிகிறது என்கின்ற போது இவர்களை போன்றவர்கள் இதற்கு நீங்கள் இடையூறு விளைவிக்கிறீர்கள். அது ஒரு நல்ல நிலை இல்லை.